ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னா இந்தியாவுல 3 விதமான ஸ்ட்ரே டாக்ஸ் உண்டு. ஒண்ணு வந்து என்னன்னா தெருக்கள்ல ஃப்ரீயா ரோம் பண்ணக்கூடிய நாய்கள். ஆனா அவங்க வந்து உணவுக்காக இது போன்ற டாக் லவர்ஸ் ஹியூமன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாய்கள் ஒரு வகை. இரண்டாவது வகை தெருக்களில் ரோம் பண்ணக்கூடிய நாய்கள். அந்த நாய்களுக்கு வந்து ஹியூமன் சாப்பாடுக்காக அவங்க ஹியூமன்ஸ் டிபெண்ட் பண்றதே கிடையாது. கார்பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சாப்பிட்டுப்பாங்க. தெருவுல அங்க எங்கேயாவது மழை பெஞ்சு ஏதாவது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அந்த தண்ணியை குடிச்சுப்பாங்க. அந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ரெசிலியண்டா இருக்கும். அது ஒரு இரண்டாவது வகை. மூன்றாவது வகை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்த்துட்டு இந்த நாயை வந்து வளர்க்க முடியாம அபேண்டன் பண்றாங்கல்ல, அனாதைய தெருக்கள்ல அவுத்து விடுறாங்கல்ல, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சர்வேல என்ன சொல்லிருக்காங்க, 50% மேற்பட்ட நாய் வளர்ப்பவங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல நாங்க வளர்த்த நாய் எப்படி அனாதையா ரோட்ல அவுத்து விட்டுட்டோம், எங்களால வளர்க்க முடியல, அதுக்கு செலவு பண்ண முடியல, அதை வேக்சினேஷன் பண்ண முடியல, ஸ்டெரிலைஸ் பண்ண முடியல அப்படிங்கறனால அபேண்டன் பண்ணக்கூடிய நாய்கள். இது மூன்றாவது வகை. இந்த மூன்றாவது வகை வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்லயே இருந்த நாய்கள், வீட்லயே வந்து வேளா வளைக்கி சாப்பிட்டு எந்தவித ஒரு பிரச்சனைகளையுமே எதிர்கொள்ளாத நாய்களை திடீர்னு நீங்க வந்து தெருவுல அவுத்து விட்டுட்டீங்கன்னா சாப்பாடுக்கு மத்த நாய்களோட அது கம்பீட் பண்ணணும், தண்ணிக்கு மத்த நாய்களோட அது கம்பீட் பண்ணணும், ரோட்ல இருக்கக்கூடிய டிராபிக் போக்குவரத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அதுக்கு தெரியாது. அப்போ அதோடைய சர்வைவல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும்.